கண்ணையா வர்றாரு, கிருஷ்ணர் வர்றாரு. கல்யாணம் அங்க எல்லாமே கலகலமா இருக்கு இல்லையா? அதோட பார்த்தா திருவிழாவே ஜனஜோதியா இருக்கு. அப்ப கண்ணையா என்ன பண்றாரு, நரிசா கூட்டத்தில் தெரியுறாரு. சின்ன வயசுல அந்த வெளியே வெளியிருக்காரு, நடிகை அப்படியே நரிசா அப்படியே போயிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சாதாரண தொட்டியில போட்டு வச்சுக்கணும். அப்ப அவங்க வந்து திருவிழா நடத்தம் இருந்தாலும் மகான் கொடுத்தது இவ்வளவுதான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இதுல இருக்காங்க. எப்ப அண்ணையா கிருஷ்ணர் கண்ணன் ராதாராணி பக்கத்துல போய் நின்றாரோ சரியா அவருக்கு எதிர்க்கவே நின்றாரு கிருஷ்ணர். நிற்கும் பொழுது ராதாராணி கல்ல ஒரு பெரிய பரவசம், அப்படியே கண்ணை திறந்து பார்க்கலாம், வாய் திறக்கிறாங்க, அப்படியே சிரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க முதலில் கண்ணிறந்து யாரை பார்க்க வேண்டும் என்றால் கண்ணையாவை பார்க்க வேண்டும், கிருஷ்ணரை பார்க்க வேண்டும், அந்த கண்ணனை பார்க்க வேண்டும். அந்த கண்ணன் தான் என் கண் முன்னாடியே முதல் நகரம் இருக்க வேண்டும் அப்படின்னு அவரை பார்த்துதான் என்னோட வாயை திறந்து நான் சிரிக்க வேண்டும் அப்படின்னு காத்திருந்தாங்க. இந்த சம்பவம் நிகழவும் அங்க உள்ளவங்க எல்லாரும் பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். கிருஷ்ணன் உள்ள பொழுது ஆச்சரியம் இல்லை, சரியா? ஆனா உள்ள அந்த கோயில் ஏற்பட்ட மாற்றம் தான் பெரிய ஆச்சரியம். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லாரும் என்னோட பொண்ணை வந்து கணிச்சிருந்து பார்த்துட்டா, வாழ்க்கை சிரிச்சுட்டா அப்ப சொல்லிட்டு, அப்ப நாம சொல்றது சரிதான். நாம யாருன்னா உண்மையிலேயே பெரிய தப்பான அபிப்பிராயம். நாம வந்து கலாம் இல்லவே இல்லை. நாம வந்து நம்மளை வந்து பக்தி சேவையில ஈடுபடுத்தக்கூடிய தூய மக்கள் அவர்கள். டெல்லியில பார்த்தீங்கன்னா ரிஷபானு மகாராஜருக்கும் சரி, கீர்த்திராவுக்கும் சரி, யார் சொன்னது இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும் தெரியுது. அப்ப நாரத என்னங்க, இப்ப நாரத கிளம்ப முடியுதாரா? இல்ல, கண்காட்சி வச்சாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தம், எல்லாருக்கும் சந்தோஷம். ராதாராணி சந்தோஷம் தானே. கிருஷ்ணருக்கு கண்டு பரிமாற்றம் பண்ணாங்க. என்னன்னா தன்னோட பிள்ளைங்களை நைசா நடிக்கிறாங்க. யார் கையில கரெக்டா ராதாராணி கையிலே போயிடுது. அந்த மாதிரி ஒரு உன்னதமான லீலை. அப்ப இந்த அந்த சமயத்துல இந்த கம்சன் என்ன பண்ணோம்னா, அசல் பூதனா